அனைவருக்கும் வணக்கம். விசாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ஆளும் திமுகவில் கூட்டணியில் இருக்கிறார். இந்த ஆளுங்கட்சிக்கும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் மது ஒழிப்பில் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முழு ஈடுபாடு இருப்பதாக கூறுகின்றார்கள். இவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டங்கள் நடத்தினர். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி அவர்கள் தமிழகத்தில் மதுவால் பல பெண்கள் விதவையாகி இருக்கின்றனர். இந்த நிலை தொடரக்கூடாது. ஆகையால் தமிழகத்தில் மது ஒழிப்பை அறவே இல்லாமல் மது ஒழிப்பை முழுவதுமாக செயல்படுத்தி மதுவில்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள். மனித சங்கிலி போராட்டமெல்லாம் நடத்தினார்கள். இவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் அது குறித்து நடவடிக்கைகளில் எல்லளவும் ஈடுபடவில்லை. ஆக ஆளுங்கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும் மது ஒழிப்பில் முழு ஈடுபாடு இருந்தும் இதுவரை அது விஷயமாக நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே வேளையில் ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் மதுவால் ஆங்காங்கே பிரச்சனைகள், கொலைகள், பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் அந்த மது ஒழிப்பின் மீது மதுவிலக்கு அமல்படுத்த ஆளுங்கட்சியினர் முன்வரவில்லை. அது குறித்து அதன் கூட்டணி கட்சியினரும் ஆளுங்கட்சியிடம் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை. இவர்கள் கூட்டணி கட்சியினர் உண்மையிலேயே மது ஒழிப்பில் கவனம் செலுத்துவார்களானால் தொடர்ந்து இவர்கள் ஆளுங்கட்சியினரிடம் வலியுறுத்தியிருக்கலாம். ஆனால் இல்லை. இந்த நிலையில் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் 69 பேருக்கு மேல் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தார்கள். அவ்வளவு பெரிய கோரச்சம்பவம் நடந்த பின்பும் மது விலக்கில் அமல்படுத்துவதில் ஆளுங்கட்சி தயக்கம் காட்டுகிறதால் அது குறித்த எண்ணமே இல்லையா என்று நாம் எண்ண தோன்றுகிறது. இந்த நிலையில் கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். ஏன் நடத்துகிறோம் என்று கூறினால் காரணம் சொல்கிறார். நாங்கள் நடத்தவில்லை, பெண்களே கூறுகிறார்கள் மது ஒழிப்பு நடத்த வேண்டும், அது குறித்து மக்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்துகிறோம் என்று திருமாவளவன் கூறுகிறார். இவர்கள் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் ஆளுங்கட்சியினரிடம் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கலாம். அதை விடுத்து தன் சுயநலத்திற்காக கூட்டணியிலும் இருந்து கொண்டு அந்த கட்சிக்கு விரோதமாக செயல்படும் விதமாக இது பார்க்கப்படுகிறது. மக்களிடத்தில் இவர் நல்ல பேர் எடுப்பதற்காக இந்த மாநாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார். மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இவர் எந்த அளவுக்கு செயல்படுகிறார். இவருடைய பேச்சும் செயலும் வெவ்வேறாகவே இருக்கும். அதனுடைய உச்சக்கட்டத்தான் இந்த தற்போது மது ஒழிப்பு மாநாடு நடக்க இருக்கிறது. சமூக நீதி என்பார். ஒரு சமூகத்துக்கு மட்டுமே சார்பாக பேசுவார். ஒரு சமூகத்தை சார்பாக பேசினால் பரவாயில்லை. ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசிவிட்டு இன்னொரு சமூகத்தை தாழ்த்தி பேசிக்கொண்டு இருப்பார். அதுபோலத்தான் ஒரு மதத்தை உயர்த்தி பேசிக்கொண்டு இன்னொரு மதத்தினுடைய உணர்வுகளை அவமதிக்கும் விதமாக பேசிக்கொண்டிருப்பார். இது எந்த விதத்தில் சமூக நீதியாகவும் மத நல்லிணக்கமாக இருக்கும் என்பது அவருக்கு தெரிகிறதோ என்று தெரியவில்லை. ஆக இவருடைய பேச்சும் செயலும் எப்போதுமே வெவ்வேறாகவே இருக்கும். இவருடைய செயல்
சமூக நீதிக்கு எதிரானது, மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது. இவர் போன்றவர்கள் இருக்கும் வரை சமூகத்தில் சமூகம் அமைதி என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இவர்களால் சமூக நீதி நிலைநாட்ட முடியாது, மத நல்லிணக்கத்தை நிலைநாட்ட முடியாது. ஆகையால் மக்களே, இவர்களை போன்றவர்கள் அதிகாரத்தில் இருப்பது இந்திய தேசத்திற்கே அபத்தமானது. மது ஒழிப்பு மாநிலம் சார்ந்தது. மாநிலம் நினைத்தால் அதை உடனே அமுல்படுத்தி விடலாம். தேவையில்லாமல் தேசியத்தை, அதாவது இந்திய மத்திய அரசை குறை கூறுகிறார். இவருக்கு கண்மூடித்தனமாக மத்திய அரசின் மீது ஏதாவது ஒரு குறை கூற வேண்டும். அதுவே இவர் காலங்காலமாக செய்து வரும் அரசியல். இவர் சாதி சார்ந்து சொல்கிறார். இவர் மற்றவரை பார்த்து சாதி கட்சி, மதவாத கட்சி என்று கூறுகிறார். பாமகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சாதி கட்சி, மதவாத கட்சி என்கிறார். பாரதிய ஜனதாவில் பல்வேறு மதத்தினர் இருக்கின்றனர், அமைச்சரவையில் இருக்கின்றனர், கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கும் வந்திருக்கின்றனர். ஆக இது மதவாத கட்சியாக கருத முடியும். அதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. அவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். அங்கே இங்கே சாதியவாதம் இருக்கிறது, ஒருதலை பட்சமான ஒரு முடிவு இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆக திருமாவளவனுடைய பேச்சு செயலும் வெவ்வேறாக இருக்கும். இவர்களை போன்றோர் வளர்வது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்குமே ஒரு ஆபத்தான விஷயம் என்பதை நான் இதில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.